வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்பி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 103 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் ரயில்வே நவீனமயம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நடப்பாண்டில் 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இலவச மின்சார சலுகைகள் தொடரும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் கூறியுள்ளார். கிழக்கு மத்திய அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் சாதனை அளவாக ரயில் கட்டமைப்பு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு 1300 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிக்கானேரில் 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று துவக்கி வைத்த பிரதமர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 103 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்றினார். நவீன வசதிகளுடன் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் பயணிகளின் பாதுகாப்பு வசதிகளை உள்ளடக்கியும் இந்த ரயில் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் நவீன கட்டமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக கூறிய அவர் இதற்காக 6 மடங்கு நிதி கூடுதலாக செலவிடப்படுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் ரயில்வே இணைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டு வந்தே பாரத், அம்ரித் பாரத், நமோ பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இவை நாட்டின் வளர்ச்சியையும் அதிவேகத்தையும் பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சுதந்திரத்திற்கு பின்னர் சிறிய ரயில் நிலையங்களின் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்திய நாட்டின் முதல் பிரதமர் திரு நரேந்திரமோடி என்று பாராட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பரங்கிமலை மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலைய விழாவில் இன்று உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாடு முழுவதும் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ததாக கூறினார். தமிழகத்தில் மட்டும் ரயில்வே நவீனமயம் உள்ளிட்ட பணிகளுக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் ரயில்வே பால பணிகள் நிறைவு பெற்றதை எடுத்துரைத்த அவர் அதிவேக புல்லட் ரயில் இயக்கம் இன்னும் 6 மாதங்களில் மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே தொடங்க இருப்பதாக எடுத்துரைத்தார். ரயில் தளவாட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு நம் நாடு வளர்ச்சி பெற்றிருப்பதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயின் 13 ரயில் நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 9 ரயில் நிலையங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தது என்றும் அமைச்சர் கூறினார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ 103 ரயில் நிலையங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 9 ரயில் நிலையங்களும், சதன் ரயில்வேல கிட்டத்தட்ட 13 ரயில் நிலையங்களும் இன்றைக்கு நாம் தொடங்கி வைக்கின்ற இந்த அருமையான நேரத்தில் நாம் இங்கு கூடியிருக்க செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நமக்கு இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தி கொடுத்த நம்முடைய பிரதமருக்கு, நம்முடைய ரயில்வே துறை அமைச்சருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கம், சிதம்பரம், குழித்துறை, மன்னார்குடி, போளூர், பரங்கிமலை, திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், சாமல்பட்டி ஆகிய 9 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. ஸ்ரீரங்கம் ரயில் நிலைய துவக்க விழாவில் பங்கேற்ற திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் பேசுகையில், இந்த அம்ரித் நிலையங்கள் பயண வசதிகள், கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பொதுமக்கள் சேவை வளங்களில் புதிய தரநிலைகளை நிறுவுகின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள 4 நடைமேடைகளை கொண்ட இந்த ஸ்ரீரங்கம் ரயில்வே நிலையம் தினசரி சுமார் 2000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சேவை அளிக்கிறது. இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 6.77 கோடி செலவில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தானின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்து ஐக்கிய ஜனதாதள் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் ஜா தலைமையிலான அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுவினர் இன்று ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் முக்கிய தலைவர்களிடம் எடுத்துரைத்தனர். பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவால் பிராந்திய, சர்வதேச பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்தும் அவர்கள் விரிவாக விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்வில் பங்கேற்றவர்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு தங்களது ஆதரவை முழுமையாக தெரிவித்துள்ளனர். முன்னதாக சமூக வலைதள பதிவில் இதுகுறித்து தெரிவித்த திரு ஜா, ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை, அணுகுமுறை, அமைதி மற்றும் ஜனநாயக மதிப்பீடுகளில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து நிற்பது குறித்து குறிப்பிட்டுள்ளார். சிவசேனா கட்சியின் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு 4 நாடுகள் பயண திட்டத்தின் கீழ் ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்துள்ளது. சர்வதேச சமூகத்தினரிடம் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடுகள் குறித்து இக்குழு எடுத்துரைக்க உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி தலைமையிலான
மூன்றாவது அனைத்துக் கட்சி குழு இன்று மாஸ்கோ புறப்பட்டு சென்றுள்ளது. இக்குழு ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா, லாட்வியா, ரஷ்யா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கனிமொழி, தீவிரவாதத்தால் ஏற்படும் இழப்புகள் குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதோடு பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாக குறிப்பிட்டார். எஞ்சிய 4 குழுவினரும் வரும் நாட்களில் வெவ்வேறு நாடுகளில் பயணம் மேற்கொள்கின்றனர். மத்திய அரசு அமைத்துள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளை உள்ளடக்கிய 7 குழுவினரும் 32 நாடுகளில் பயணம் மேற்கொண்டு பாகிஸ்தான் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு குறித்து எடுத்துரைக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் இலவச மின்சார சலுகைகள் தொடரும் என்று மாநில போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என்று கூறியுள்ளார். மின் கட்டண உயர்வு குறித்து தற்போது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்றார். தமிழ்நாட்டில் ஆவின் பால் கொள்முதலை தினந்தோறும் 40 லட்சம் லிட்டராக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவின் பால் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகாரை சரி செய்ய வாட்ஸ்அப் குழு அமைத்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பல்வேறு நடவடிக்கைகளால் ஆவின் பால்வளத்துறை வளர்ச்சி பெற்றுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் திமுக அரசை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த பெரும்பாலான திட்டங்களை திமுக தலைமையிலான மாநில அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்றவற்றால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறை கூறியுள்ளார். தங்க நகை அடகு தொடர்பான விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் சிக்கல் இல்லாமல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை அடுத்து ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பிஜேபி சார்பில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் செருதூரில் இருந்து கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதோடு அவர்களிடமிருந்த GPS கருவிகளையும் இதர பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். கடலோர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பகுதியில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன பயணிகள் கீழே இறங்க வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று அதிகாலை திம்பம் மலைப்பாதை 6வது கொண்டையூசி வளைவு அருகே சாலையில் ஒரு சிறுத்தை ஹாயாக நடமாடியது. அப்போது அவ்வழியாக காரில் சென்ற பயணிகள் சிறுத்தையின் நடமாட்டத்தை வீடியோ எடுத்தனர். மலைப்பாதையில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகனத்தில் செல்லும் பயணிகள் கீழே இறங்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மூர்த்தி. மதுரையில் பள்ளி வாகனங்களின் நிலை குறித்த வருடாந்திர ஆய்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தலைமையில் இன்று நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டப்படிப்பு பயில விரும்புவோர் வரும் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவின் 851ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா இன்று அதிகாலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஏர்வாடி தர்காவில் 851ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை யானை, குதிரைகள் நடனமாட தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று அதிகாலை 3 மணிக்கு ஏர்வாடியில் முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து வரப்பட்டு அதிகாலை தர்கா வந்தடைந்தது. தர்காவை 3 முறை சந்தனக்கூடு வலம் வந்த பின்பு சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு மக்பராவில் போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகை பூச்சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன். கிழக்கு மத்திய அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமானது முதல் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் கபிலா, டனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 103 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் ரயில்வே நவீனமயம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நடப்பாண்டில் 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இலவச மின்சார சலுகைகள்
தொடரும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் கூறியுள்ளார். கிழக்கு மத்திய அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.